ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைம் லெவல் 1 வர்சஸ் ப்ரைம் லெவல் 4. ஸோ 1 வந்து பார்த்திங்கன்னா பழைய ஐடிங்க. இந்த ஐடி பற்றி சொல்லணும்னா பெருசாக எதுவும் இல்லை. கொஞ்சோண்டு டாப்அப் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்போலாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா போய்ட்டு பார்க்கலாம். 27 ரூபா தான் மிச்சம் இருக்குது. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது இதில் வந்து ஷார்ப்பு டாப்பாப்பா இதெல்லாம் என்னன்னே தெரில. ஓகே, நம்ம இந்த கருமத்தெல்லாம் பார்க்காம நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கலெக்ஷனுக்கு போயிடலாம். ஓகே வாங்க, இப்போ நம்ம கன் கலெக்ஷனுக்கு போகலாம். இதில் கன் கலெக்ஷன்னே சொல்ல தேவையில்ல, அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஏதோ 1-2 மட்டும் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதோ இந்த மாதிரி ஸ்கின்னெல்லாம் இது ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கும். இது நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னன்னே தெரில, இதெல்லாம் வெப்பன் ராயல்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஒன்றே ஒரு ரேர் ஸ்கின்னு 3 சூஸில் ஒன்று எடுத்தேன். அப்புறம் இது MP5 ஒன்று, இதில் ஒரு லெஜெண்ட்ரி இருக்கும். அப்புறம் வேறு ஷார்ட் கன்லாம் ஒன்றுமே இருக்காது. நம்ம எடுத்து ஆடினா தான் உண்டு. இது ஒரே ஒரு இன்குபேட்டர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பிஸ்டல்லாம் ஒன்றும் இருக்காது. இதில் கட்டானா ஒன்று நல்லாயிருக்கும், மீதி எதுவும் நல்லா இருக்காது. இந்த கட்டானா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கைத்து ஃபிஸ்ட்டெலாம் இல்லை, இந்த ஒரே ஒரு இன்குபேட்டர் மட்டும்தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வேறு இந்த க்ளூவால் ஒரு 2, இது 2மே கிஃப்ட்டில் வந்தது. அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி ஷாப்பில் ஒரு கிரெனேட் எடுத்தேங்கடா, அந்த கிரெனேடை காணோம். சரி விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு போயிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால்ட்டுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிடலாம். இப்போ போயிட்டோமா? இப்போ இதில் பெருசாலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. பண்டில் ரொம்ப ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு பண்டில் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு இன்குபேட்டர்லாம் இருக்கும். இன்குபேட்டர் காணோம். சரி விடுங்க. இப்போ இந்த பண்டில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கேவலமாக இருக்கும். ஒரு ஜோக்கர் பண்டில் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒரு பேண்டிட், இது இப்போ தான் எடுத்த மேஜிக் க்யூப்பில் வந்து. ஆனால் இல்லை இது ரொம்ப ஓல்டாகவே எடுத்துட்டேன். ஆனால் இப்போ தான் போட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கை டைவிங்க நான் இன்குபேட்டர் ஒன்று இருக்கும், அதை காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதை இங்கே இருக்குது. ஸோ இந்த இன்குபேட்டர் தான். இது ஒன்று மட்டும் கஷ்டப்பட்டு லக்கில் எடுத்தேன் ஃப்ரீயாக, அந்த வவுச்சர் வச்சு. அதுக்கப்புறம் எமௌண்ட்டெல்லாம் கிஃப்ட்டில் வந்தது. இதெல்லாம் வந்து 10 ரூபா ஆஃபர் போட்டு எடுத்தேன். இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்த எமௌண்ட்டு, இதை வச்சுட்டு சுற்றிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குதுப்பா, இதெல்லாம் ஒரே ஒரு ஸ்கை டைவ் இருக்கும். அப்புறமா வேறு எதுவும் இல்லைங்க. பைக்கில் ஒன்று நல்லாயிருக்கும்பா. இது வச்சு தான் இது எப்படி எடுத்தேன், கிஃப்ட்டில் வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கிஃப்ட்டு பண்ணாங்கன்னு தான் நினைக்கிறேன். கிஃப்ட் பண்ணாங்களா இல்லை ஏதோ ஈவெண்ட்டில் கொடுத்தாங்க. இல்லை இது டாப்அப்பில் வந்தது. அப்புறம் வேறு இந்த பி மட்டும் நான் எடுத்தேன். இந்த அவத்தார் வந்து நம்ம பேர் ஃபஸ்ட் லெட்டர் நல்லா இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இதில் பெருசாக இல்லை. சரி ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட்டு திறந்து பார்க்கலாம். அப்படியே கொடுக்க மாட்டாங்க. தான் கொடுக்கல, சொன்னலாம் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெளில போயிடலாம். ஓகே கைஸ், இந்த ஐடியா பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு போயிருங்க. இந்த ஐடியோட ரேட்டிங் 5க்கு. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் லெவல் 4 ஐடிக்கு போகலாம். ஸோ இதாங்க என்னோடய ப்ரைம் லெவல் 4 ஐடி. ஸோ இந்த ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இது ஆக்சுவலி வந்து நம்ம தான் ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு இதை எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு இது பண்ணி, இருந்தாலும் நம்ம தான் வந்து டாப்அப் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் பால் ஜுட்ஸு இது இப்போ தான் எடுத்தேன். இது என்னது 2 டோக்கன், இதை வச்சு 1 நாக்க தான் அழிக்க முடியும். ஓகே இதோட கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஓகே, முதல்ல எதுக்கு போகலாம், வெப்பனா வால்ட்டா, இதுக்கு போயிடலாம். இதில் பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க. ஏன்னா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறது, விளாட ஆரம்பித்ததுக்கு முன்னாடிலாம் ஒன்றே ஒரு ஈவோ இருக்கும். அந்த M4A1 ஈவோ மட்டும் இருக்கும். அது எதுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஐ திங்க் ஒரு 100 டைமண்ட் டாப்அப் பண்ணி எடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கக்காஷி இருக்குது. அண்ட் வந்து அது மட்டும் இல்லை, இங்கே வந்து வேறு இது என்னது, இங்கே போய்க்கலாம். சாஸ்கே பண்டில் இருக்குது. நருட்டோ உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இது போயா பாஸ், இந்த போயா பாஸில் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு இது இந்த ஃப்ரீயாக கொடுத்தது 2மே. இது ஸ்டிச்சு, இது ஒரு போயா பாஸ். இந்த போயா பாஸ் பேண்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த போயா பாஸை போட்டேன். அப்புறம் வந்து இது வந்து ஸ்டோரில் எடுத்தேன்னு நினைக்கிறேன், ஸ்டோர்லேயோ இதுலேயோ எடுத்தேன். அப்புறம் இந்த ஒரு பண்டில் நல்லாயிருக்குங்க, எடுத்தேன். இதுவும் ஸ்டோரில் எடுத்தேன். வேறு எதுவுமே நான் எடுக்கலை, எல்லாம் அப்படியே ஓசிலே வந்தது. அப்புறம் மேஜிக் கியூப் ஒன்று இருக்குமே, எங்கடா அந்த மேஜிக், இந்த மேஜிக் கியூப் தான். இந்த ஒரே ஒரு மேஜிக் கியூப் மட்டும் இருக்கும். இது எதுக்கு இருக்குன்னு நினைக்க தெரில, பரவாயில்ல இருக்கட்டும். அப்புறம் எமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ தான் எடுத்தேன்.
அதுக்கப்புறம் இது போன சாப்டரில் அந்த நருட்டோ ஸ்பின் பண்ணும்போது கொடுத்தாங்க. அப்புறம் இது வந்து போயா பாஸ்ட்டு. இது வேலண்டைன்ஸ் டேக்கு. இது ரொம்ப டைமண்ட் பிடுங்கினாங்க. ஐயோ தாங்க முடில. இது ப்ரைமு. இது வந்து ப்ரைம் தான். ப்ரைம் லெவல் 4 கொடுத்தாங்க. இது ஃபுட்பால் அமௌண்ட். இது மிஸ்ட்ரி ஷாப்பில் எடுத்தேன். அப்புறம் இது வந்து 399 டைமண்டு. பட் இது நான் ஒரு இதில் எடுத்தேன். இப்போ காமிக்கிற பாருங்க இருங்கடா. இது மாதிரி வந்துச்சு. ஸோ இதில் இதே மாதிரி அந்த அமௌண்ட் வந்துச்சு. ஸோ அந்த அமௌண்ட் இதே மாதிரி வந்து கொஞ்சம் கம்மி டைமண்ட்ஸில் வந்து எடுத்துட்டேன் டெய்லி ஆஃபரில். நமக்கு லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். கஷ்டப்பட்டுலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்தோம் மிஸ்ட்ரி ஷாப்பில். எங்கடா இந்த ஃபைட் பண்ணுறது. அப்புறம் இது வந்து இறங்குறது. இதுவுமே கொஞ்சம் இல்லை, இது ஒரு 500 டைமண்ட்குள்ளேயே கிடச்சிருச்சு கொஞ்சம் லக்கில். அதுக்கப்புறம் லுக் சேஞ்சர் வந்து நருட்டோ எடுத்ததுலேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க தலைவன் காம்பாம்புட்ட சமனிங்க அமௌண்ட்டு. இது அந்த 4 பண்டிலுக்கு தந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும், வேறு என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் இதில் வேணும் இல்லை, இதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சான்ஸே இல்லை, இதெல்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் இதில் ஒரு பேக் பேக் இருக்கும் லூட் பாக்ஸில். இந்த பேக் பேக் தான். அதுக்கப்புறம் லூட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் எடுத்தேன் அந்த நருட்டோக்குது. அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கை டைவ் தாங்க. இந்த ஒரு ஸ்கை டைவுக்கு நமக்கு 1000 டைமண்ட் பிடுங்கினாங்க. அதுக்கப்புறம் இது வேலண்டைன்ஸ் டேயில் எடுத்தேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் பைக்கில் மார்ச்சேட்டருக்கு ஒன்று எடுத்தேன் கக்காஷிது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அவத்தாரில் ஒன்றுமே எடுக்கலை. அவத்தார்லலாம் எல்லாமே ஃப்ரீ தான் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ தான் கொடுத்தாங்க, ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அப்புறம் இதில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்தேங்க, ஃபுட்பால். அங்கே லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபுட்பால் மட்டும் எடுத்தேன். இதில் 8 இருக்குது, பார்த்துக்கலாம். எப்போயாவது வச்சு ஸ்பின் பண்ணலாம். அந்த ஸ்பின்னிங் ஈவெண்ட்டு போடுறேன். இப்போ வாங்க கன் கலெக்ஷனுக்குள்ளே போன மாதிரி எவோகன் பார்த்துடலாம். எவோகனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 11 இருக்குது. கிராஸா, MP40, இது A94, M4A1, அப்புறம் ஃபேமஸ்ஸு, அப்புறம் UMP, அதுக்கப்புறம் வந்து XM8, M1014, லாஸ்ட்டாக AK மட்டும் இருக்குது. நடுவில் MP40 கோப்ரா இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ வெப்பனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லி M4A1 இந்த ஈவோ, அடுத்து AK ஈவோ, அடுத்து இது ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டேன். புதுசாக வந்து எதுவுமே எடுக்கலை. ஸோ அந்த ஷார்ட்ஸில் காமிச்ச மாதிரி தான் இது அப்கிரேட் ஒரே ஒரு லெவல் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மொக்க ஸ்கின்னுங்க, இந்த ரெண்டுமே மொக்க. ஈவோவாக இருந்தாலும் மொக்க தான். இதெல்லாம் டகடகடகனா அப்படியே ஓட்டிடலாம். இதில் மட்டும் ஒரே ஒரு ஸ்கின்னு பர்மனெண்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டாக SMGயில் இது இருக்குது. அப்புறம் MP40 ஒன்று இருக்குது. P90 இது ஒன்று கிரேட்டில் விழுந்தது. அப்புறம் தாம்சன் ஈவோ தான் இருக்குது வழக்கம் போல். அப்புறம் பைசன் இதில் வந்து M10 ஈவோ இருக்குது. அப்புறம் டபுள் பேரல் கோல்டன் கலர் இருக்குங்க. இது நிறைய டைமண்ட் பிடுங்கினாங்க. அதுக்கப்புறம் இது இப்போ போயா பாஸ் போட்டு எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் என்னன்னே இந்த ஸ்கின்லாம் எப்போ எடுத்தேன். இது வந்து போயா பாஸ்ட்டு நல்லா தெரியும். இது வந்து போயா பாஸோட ஸ்கின் தான். இது மட்டும் போயா பாஸில் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து வேறு கட்டானாவில் ஒன்று நல்லாயிருக்கும். இந்த கட்டானா நல்லாயிருக்கும்பா. அதுக்கப்புறம் வேறு என்னப்பா இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கைத்து தான் இருக்குது. ஸ்கைத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கைத்தை நான் மிஸ்ட்ரி ஷாப்பில் எடுத்தேன். இது வந்து ஃப்ரீ. இது போயா பாஸில் கொடுத்தாங்க. இதுவும் ஃப்ரீ தான். கட்டானாவில் வந்து இது ஸ்டோரில் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. 2 ஃபிஸ்ட் இருக்குது மக்களே. ரெண்டுமே இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லோ டைமண்ட்ஸில் கிடச்சிது. கோப்ரா வந்து இன்னும் கொஞ்சம் டைமண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. கிரெனேட் எல்லாமே போயா பாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கிரெனேடில் வந்து அடுத்து இதில் வந்து நருட்டோ இந்த ஹொக்காகேயோட இது இருக்குது. அதுக்கப்புறம் இது ப்ரைமு, அப்புறம் இது ஒரு போயா பாஸோடது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது டவுன்லோட் ஆகிடுச்சா. இது வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா ஈவெண்ட்டில் எடுத்த ஒரு வாலு. அதுக்கப்புறம் புஷ்பா ஈவெண்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து ஸ்டோரில் எடுத்தான். ஸோ அதுக்கப்புறம் பெருசாலாம் இந்த ஐடியில் ஒன்றும் இருக்காது. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு 5 நாள் இருக்குது. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டேன். அதுக்கப்புறம் பிஆரில் வந்து 4 தடவை, சிஎஸ்ல 5 தடவை, ஒரே ஒரு தடவை மாஸ்டர் போயிருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ ப்ரைம் லெவல் 1 ப்ரைம் லெவல் 4 மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்